கடத்தல்களின் பின்னணியில் ரகசிய காவல்துறையினர் இருப்பதாக புபுது ஜாகோட குற்றச்சாட்டு. இடம்பெயர் மக்கள் மீள் குடியேற்றம் குறித்து ரணில் இந்திய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை. அணு உலை பாதுகாப்பு தொடர்பில் விரைவில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்கிறார் பிரசாத் காரியவசம். தன்னை கடத்திய ஆயுதக்குழு தனது அரசியல் வாழ்க்கை குறித்து விசாரித்ததாக பிரேம்குமார் குணரட்னம் தகவல். இனி விரிவான செய்திகள். முன்னணி சோசலிச கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் கடத்தப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் ரகசிய காவல்துறையினர் செயற்பட்டுள்ளதாக கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர் புபுது ஜாகோட குற்றம் சுமத்தியுள்ளார். கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டுக்களை அரசாங்கம் மறுத்த போதிலும் அரசாங்கமே கடத்தல்களின் பின்னணியில் செயற்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். பிரேம்குமார் குணரட்னம் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சு அறிவித்திருந்ததாகவும் இது தொடர்பில் காவல்துறையினரிடம் வினவியபோது தமக்கு எதுவும் தெரியாதென்று பதிலளிக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பின்னர் அதிகாலை 1 மணியளவில் பிரேம்குமார் குணரட்னம் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக காவல்துறை மா அதிபர் கூறினார். குணரட்னம் விடுதலை தொடர்பில் அரசாங்க தரப்பு வெளியிடும் தகவல்களை நம்ப முடியவில்லை என்று அவர் கூறினார். அதேவேளை ஆஸ்திரேலியாவுக்கு நேற்று அனுப்பி வைக்கப்பட்ட முதலியே நொயல் என்ற பெயரில் இலங்கை சென்றிருந்த பிரேம்குமார் குணரட்னம் தாம் கடத்தப்பட்டமை தொடர்பாக ஆஸ்திரேலியாவில் வைத்து சர்வதேச ஊடகங்களுக்கு விளக்கவுள்ளதாக முன்னிலை சோசலிச கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் புபுது ஜாகோட தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த தகவலை கூறினார். குணரட்னம் தமது ஊடக சந்திப்பில் தான் கடத்தப்பட்ட சம்பவம் குறித்த முழுமையான விவரங்களை சிட்னியில் இன்று நடத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பில் வெளியிடுவார் என்றும் ஜாகோட குறிப்பிட்டார். அணு உலை பாதுகாப்பு தொடர்பில் விரைவில் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அந்நாட்டுக்கான இலங்கை உயர்சாணிகர் பிரசாத் காரியவசம் தெரிவித்துள்ளார். அணு தொழில்நுட்ப மற்றும் பாதுகாப்பு விவகாரங்கள் தொடர்பில் இரு நாடுகளுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடத்தப்படவுள்ளதாக கூறினார். சர்வதேச நாடுகளிடமோ அமைப்புகளுடனோ இந்த விடயம் குறித்து பேசும் திட்டம் கிடையாதென்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை அணு உலை தொடர்பில் ஏற்கனவே இலங்கையுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்சாணிகர் அசோக் காந்தா தெரிவித்துள்ளார். இடம்பெயர் தமிழ் மக்களை மீள் குடியேற்றுவது தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க இந்திய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். தற்போது இந்தியாவுக்கு விஜயம் செய்துள்ள ரணில் விக்ரமசிங்க அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சர் எம் கிருஷ்ணாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இடம்பெயர் மக்களை மீள் குடியேற்றுவது தொடர்பில் ஆளும் கட்சியினருக்கும் எதிர்க்கட்சியினருக்கும் இடையில் இணக்கப்பாடு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமானதென்று ரணில் தெரிவித்துள்ளார். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை பரிந்துரைகளின் அடிப்படையில் உள்நாட்டு ரீதியான தீர்வு திட்டம் ஒன்று முன்வைக்கப்பட வேண்டும் என்பதே தமது கட்சியின் நிலைப்பாடு என்றும் அவர் குறிப்பிட்டார். புனர்வாழ்வு அளிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் சில விடயங்கள் தொடர்பில் பாராளுமன்றில் கேள்வி எழுப்ப திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வடக்கு இடம்பெயர் மக்கள் துரித கதியில் மீள்குடியேற்றப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். என்னை கடத்திச் சென்ற ஆயுதக்குழு 2 நாட்கள் தடுத்து வைத்து எனது அரசியல் வாழ்க்கை குறித்து விசாரணை நடத்தியது. கடத்தியவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் என் மீது தாக்குதல் நடத்தவில்லை. எனது எதிர்கால அரசியல் திட்டங்கள் பற்றியே என்னிடம் விசாரித்தனர் என்று முன்னிலை சோசலிச கட்சியின் முன்னணி தலைவரான பிரேம்குமார் குணரட்னம் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் தெரிவித்துள்ளார். கடத்தப்பட்ட குணரட்னத்தை நேற்று காலை 7:40 அளவில் ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி வைக்க இலங்கைக்கான ஆஸ்திரேலிய தூதுவரும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளும் நடவடிக்கை எடுத்தனர். பிரேம்குமார் குணரட்னத்தை கடத்திச் சென்ற ஆயுதக்குழுவினர் அவரை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு அருகில் நேற்று முன்தினம் இரவு 10 மணியளவில் இறக்கிவிட்டுச் சென்றிருந்தனர். இதன் பின்னர் குணரட்னம் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பில் எடுக்கப்பட்டார். இதையடுத்து காணாமல் போயிருந்த குணரட்னத்தை மீட்டுள்ளதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் ஆஸ்திரேலிய தூதுவர் மோடி ரோபினுக்கு அன்றைய தினம் இரவே அறிவித்தனர். இதையடுத்து அன்றிரவே தூதுவர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு சென்று குணரட்னத்தை சந்தித்தார். இதையடுத்து குணரட்னத்திடம் வாக்குமூலங்களை பெற்றுக்கொண்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் அவரை ஆஸ்திரேலியா அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அறையொன்றில் தங்க வைக்கப்பட்டிருந்த குணரட்னம் நேற்று அதிகாலை 7:40 அளவில் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்துக்கு சொந்தமான விமானத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். காவல்துறையின் பயங்கரவாத விசாரணை பிரிவினர் என்று கூறிக்கொண்ட ஆயுதக்குழுவினர் பிரேம்குமார் குணரட்னத்தை கடந்த 7ஆம் தேதி அதிகாலை கிரிபாத்கூட பிரதேசத்தில் உள்ள வீடு ஒன்றில் வைத்து கடத்திச் சென்றுள்ளனர்.
மஹிந்த சிந்தனை கடத்தல்களையா வலியுறுத்துகின்றது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடக பேச்சாளர் கயந்த கருணாதிலக்க வினவியுள்ளார். மஹிந்த சிந்தனையில் இளைஞர்களுக்கான எதிர்காலம் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள போதிலும் புதிய அரசியல் கட்சியொன்றை உருவாக்குவதனை அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். முன்னணி சோசலிச கட்சியின் உருவாக்கத்தை தடுக்க முயற்சிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆயுத குழுக்கள் மிகவும் சுலபமான முறையில் கடத்தல்களில் ஈடுபட்டு வருகின்றன. ஆயுததாரிகள் பகிரங்கமாக சுற்றித் திரிகின்றனர். அரசாங்கம் தொடர்ந்தும் அடக்குமுறைகளில் ஈடுபட்டு வந்தால் நாடு சர்வதேச சமூகத்திடமிருந்து தனிமைப்படக்கூடிய அபாயம் காணப்படுகின்றது என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை அமர்வு தீர்மானம் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை மாற்றி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் எந்தவிதமான மாற்றங்களும் ஏற்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டில் அரச பயங்கரவாதம் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். நாட்டின் மக்கள் மீது அரசாங்கம் பல்வேறு அடக்குமுறைகளை பிரயோகித்து வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். ஜேவிபி கிளர்ச்சிக்குழு உறுப்பினர்கள் கடத்தப்பட்ட சம்பவத்துக்கும் அரசாங்கத்துக்கும் தொடர்பு உண்டு. அதனை நிரூபிக்கக்கூடிய பல காரணிகள் காணப்படுகின்றது. பிரேம்குமார் குணரட்னத்திடம் உரிய முறையில் விசாரணை நடத்தாது அவசரமாக அவர் ஏன் நாடு கடத்தப்பட்டார்? நாட்டில் உச்ச அளவில் அரச பயங்கரவாதம் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது என்று அவர் குற்றம் சுமத்தினார். இலங்கைக்குள் செல்லும் நபர்களை படம் பிடிப்பதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வீடியோ கேமராக்களை பொருத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. குமார் குணரட்னம் என்பவர் போலி பெயரில் இலங்கைக்குள் பிரவேசித்துள்ளதால் இவ்வாறான தேவை ஏற்பட்டுள்ளது. தற்போதுள்ள நடைமுறைகளில் இலங்கைக்கு வருபவர்கள் யார், திரும்பிச் செல்பவர்கள் யார் என்பதை அடையாளம் காணும் முறைகள் கிடையாது. சில வருடங்களுக்கு முன்னர் குடிவரவு குடியகல்வு அதிகாரிகளுடன் இணைந்து புலனாய்வு பிரிவினர் இந்த விடயம் தொடர்பில் செயற்பட்ட போதிலும் பின்னர் அந்த நடவடிக்கை கைவிடப்பட்டது. இந்த நிலையில் விமான நிலையத்தில் வீடியோ கேமராக்களை பொருத்த பாதுகாப்பு அமைச்சும் அனுமதி வழங்கியுள்ளது. ஐக்கிய நாடுகளின் உறுப்பு நாடு என்ற வகையில் ஐநா செயற்பாடுகள் குறித்து கருத்துக்களை வெளியிட இலங்கைக்கு உரிமை இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான பிரதி நிரந்தர வதிவிட பிரதிநிதி மேஜர் ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் கூட்டத்தில் சவேந்திர சில்வா கலந்து கொள்வாரா, அவர் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுவாரா என்பதை கண்காணிக்க புலிகளுக்கு ஆதரவான ஊடகவியலாளர் மேத்யூ ரசல்லி அங்கு சென்றிருந்ததாக திவையின குறிப்பிட்டுள்ளது. அங்கு தொடர்ந்து உரையாற்றிய சவேந்திர சில்வா விடுதலை புலிகளின் பயங்கரவாதத்தை தோற்கடிக்க இலங்கை ராணுவம் சர்வதேச முயற்சிகளை கையாளவில்லை என்று தெரிவித்துள்ளதாகவும் திவையின கூறியது. திவையின புலிகளின் ஆதரவாளர் என்று கூறும் ஊடகவியலாளர் மேத்யூ ரசல்லி ஐநாவின் இன சிட்டி பிரஸின் ஊடகவியலாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னணி சோசலிச கட்சியின் பிரசார பிரிவை பாராட்ட வேண்டுமென்று பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கடத்தல் சம்பவங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் நகைச்சுவையாக மாற்றமடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். கடத்தல் சம்பவம் தொடர்பில் முன்னிலை சோசலிச கட்சி பாரிய அளவில் பிரசாரம் மேற்கொண்டது. பல மில்லியன் ரூபாய் செலவிட்டிருந்தாலும் இந்த அளவுக்கு கட்சியை பிரசாரம் செய்திருக்க முடியாது. கட்சி ஆரம்பிக்கும் போதே இவ்வாறான ஒரு பிரசாரம் கிடைப்பது அதிர்ஷ்டவசமானது. இராணுவ முகாம்களையும் சோதனை சாவடிகளையும் அகற்றுமாறு குரல் கொடுக்கும் எவரும் தேசிய பாதுகாப்புக்கு ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களை கண்டுகொள்வதில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். வன்னியில் படையினர் பொதுமக்கள் மீது பழிவாங்கும் வகையில் தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றமை மக்களிடையே அச்சமான சூழலொன்றை தோற்றுவித்துள்ளது. நேற்றும் முல்லைத்தீவிலிருந்து கொக்குளாய் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தின் நடத்துனர் மீதும் சாரதி மீதும் படையினர் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். நேற்று பிற்பகல் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் முல்லைத்தீவிலிருந்து கொக்குளாய் நோக்கி பயணித்த தனியார் பேருந்தின் சாரதியும் நடத்துனரும் தாக்கப்பட்டனர். குறித்த பேருந்தில் பயணித்த படையினரிடம் பயணத்துக்கான பணத்தை தருமாறு நடத்துனர் கேட்டிருக்கின்றார். எனினும் அவ்வாறு கொடுக்க முடியாது என்று படையினர் மறுத்துள்ளனர். பணத்தை வழங்க படையினர் தொடர்ந்து மறுப்பு தெரிவித்த நிலையில் பேருந்தை விட்டு இறங்கும்படி நடத்துனர் கேட்டுள்ளார். இதன் பின்னர் பணம் தருவதாக கூறிய படையினர் நாயாறு பாலம் கடந்ததும் 13ஆம் கட்டை கோம்பன்சந்தி என்ற இடத்தில் கீழிறங்கி நடத்துனரை கடுமையாக தாக்கியதுடன் பேருந்திலிருந்து இழுத்து வீழ்த்தியுள்ளனர். இதையடுத்து அங்கு வந்த சாரதியும் பயணிகள் சிலரும் படையினரை அண்மித்தபோது நடத்துனரை விட்டுவிட்டு காட்டுப்பகுதிக்குள் ஓடி தப்பியுள்ளனர். சம்பவத்தை அடுத்து அருகிலிருந்த முகாமிலிருந்து படையினர் அங்கு வந்துள்ளனர். இந்த இழுபறிகளால் குறித்த பேருந்து சுமார் 5 மணி நேர தாமதத்தின் பின்னரே கொக்குளாய் சென்றடைந்தது.
இதே போன்றதொரு சம்பவம் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் இதே பகுதியில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கதாகும். குறிப்பாக தெற்கிலிருந்து வருகை தரும் சுற்றுலா பயணிகள் தொடர்பில் படையினர் அவர்களுக்காக உள்ளூர் பொதுமக்களை தாக்குவது குறிப்பிடத்தக்கதாகும். மாற்றுக் கொள்கையாளர்களுக்கு பாரிய அளவில் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக சட்ட ஒழுங்கின்மைக்கு எதிரான தேசிய அமைப்பின் அழைப்பாளர் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். முன்னிலை சோசலிச கட்சியின் உறுப்பினர்களான பிரேம்குமார் குணரட்னம், திமுத்து ஆட்டிகல் ஆகியோர் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு கூறினார். காவல்துறை அல்லாத வேறு ஒரு ஆயுத குழுவினரே குறித்த நபர்களை கடத்தியுள்ளதாகவும் இதனை ஆரோக்கியமான நிலைமையாக கருத முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். சட்டவிரோத காணாமற்போதல்கள், கடத்தச் சம்பவங்கள் தொடர்பிலான விசாரணைகள் எதுவும் இதுவரையில் வெற்றிகரமாக முடிவுறுத்தப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு globaltamilnews.net எனும் இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.